இப்போ இருமுடியில நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்? எவ்வளோ தேங்காய் வைக்கிறது? வீட்லேருந்து கிளம்பும் பொழுது கருப்பண்ணசாமிக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு கிளம்புறோம் இல்லையா? அது ஒரு தேங்காய் கணக்கா? இருமுடியில் வைப்பது முத்திரை தேங்காய். அது கொஞ்சம் பெரிய காயா இருக்கும். அதுல நம்ம நெய் ஊத்த போறோம். நெய் ஊத்தி கொண்டு போய் மேல அபிஷேகம் பண்ண போறோம். அந்த தேங்காய அந்த நெய் தேங்காயை நாம் அக்னி குண்டத்தில் போடுகிறோம். நெறைய சாமிமார்கள் இன்னைக்கு பண்ற ஒரு தவறு. தெரிஞ்சு யாராவது தப்பு பண்ணுவோமா? சபரிமலைக்கு போறவன். சத்தியமா பண்ண மாட்டோம். அந்த தேங்காய் இருக்குல்ல, சார் இது வந்து நெய் நெறச்ச தேங்காய். நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு வருகிறவர்கள் இருக்கிறார்கள். தயவு செய்து கொண்டு வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த அக்னி குண்டத்துல போடணும். ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஐக்கியமாகிற அந்த விஷயம்தான் இருமுடின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அப்போ நீ திருப்பி அந்த தேங்காயும் நெய்யும் நீ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன்னு வையி, திருப்பி ஜீவாத்மா திருப்பி பழைய நிலைக்கே வீட்டுக்கு வந்துடும். இதுக்கு நம்ம சபரிமலைக்கு போறோம். நம்ம எதுக்கு போறோம்? ஒரு மோட்சம் தேடி போகிறோம், ஒரு முக்தி தேடி போகிறோம். அப்போ அத மாதிரி போற விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும்? அந்த தேங்காய் அக்னி குண்டத்துல போட்டா என்னன்னு சொல்றேன். அப்புறம் பண்ணலாமா வேண்டாமான்னு உங்க இஷ்டம். அந்த அக்னி குண்டத்தில் போடும் பொழுது நீ செய்த பாவங்கள், நீ செய்த கர்ம வினைகள், கர்ம வினை தீர்ப்பவனே சரணமையப்பா அப்படின்னு ஒரு சரணம் இருக்கு.